Example 2.53. A person saved money every year, half as much as he could in the previous year. If he had totally saved rupees 7,875 in 6 years, then how much did he save in the first year? ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க? A person saved money every year, half as much as he could in the previous year. அது ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்களோ அதில் ஹாஃப் தான் செகண்ட் இயரில் சேவ் பண்ணுவாங்க, அதில் ஹாஃப் தான் தேர்ட் இயர் சேவ் பண்ணுவாங்க. அப்போ அப்படியே சேவ் பண்ணி டோட்டலாக எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா 7,875 ருபீஸ் சேவ் பண்ணியிருக்காங்க 6 இயர்ஸில். தென் ஹவு மச் டிட் ஹி சேவ் இந்த ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க, அதான் கொஸ்டின். ஓகேவா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2000 ருபி அவங்க சேவ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் இயரில், செகண்ட் இயரில் எவ்வளோ அதோட பாதி 1000, தேர்ட் இயரில் அதோட பாதி 500 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அப்படியே போகும். இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ 4000 சேவ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் அதில் பாதிங்கும் போது 2000, அதில் பாதிங்கும் போது 1000, அதில் பாதிங்கிறது 500, அப்படியே சேவ் பண்ணிட்டு போகிறாங்களாமா. கொஸ்டின் அதான். இப்போது நமக்கு வந்துட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது மணி வந்துட்டு எப்படி சேவ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ சேவ் பண்ணுறாங்களோ அதில் ஹாஃப் த செகண்ட் இயர் அப்படியே சேவ் பண்ணி டோட்டலாக 6 இயர்ஸில் இவ்வளோ ருபீஸ் சேவ் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு எந்த ஒரு இது எடுத்தாலும் அதில் ஹாஃப் தான் நமக்கு செகண்ட் இயரில் வருது, அப்போ ஹாஃப் தான் டிஃபர் ஆகுது. இப்போ செகண்ட் டைம் மைனஸ் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், நமக்கு என்ன கிடைக்கும்? ஹாஃபுங்கும் போது 1/2 தான், ஏன்னா ஹாஃபாக தானே ஆகுது. 1000 டிவைடட் பை 2000 போது என்ன ஆகும்? 1000 டிவைடட் பை 2000 என்ன ஆகும்? 1/2. இப்போ செகண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம், அதில் இப்போ 2000 டிவைடட் பை 4000 என்ன கிடைக்கும் பாருங்கள்? 0 கேன்சல், 1 2 சார் 2 2 2 சார் 4, 1/2 தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ சேவ் பண்ணுறாங்களோ அதில் ஹாஃப் தான் செகண்ட் இயரில் சேவ் பண்ணுறாங்க. அப்போ கண்டிப்பாக ரேஷியோ என்னவாக தான் வரும்? 6ங்கிறது 1/2 தான் வரும். ஓகேவா? அப்போ 1/2 வந்தாலே இது சம் கண்டுபிடிக்க எந்த இது ஜிபி தான். அப்போ ஜிபியோட சம் தான் 6 இயர்ஸ்க்கு டோட்டலாக இவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. அப்போது கொஸ்டின் என்னங்கிறது புரிஞ்சுதா? ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் இயரில், அதில் ஹாஃப் தான் செகண்ட் இயரில் சேவ் பண்ணுறாங்க, அதில் ஹாஃப் அப்படி தான் சேவ் பண்ணிவிட்டு போகிறாங்க. அப்படி அந்த கொடுத்துருக்க அந்த கண்டிஷனை வச்சு நம்மளே ஒரு இது பண்ணி அலைன் பண்ணி பார்க்கையில் ரேஷியோ 6ங்கிறது 1/2ன்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஜிபின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டலி சேவ் ருபீஸ் 7,875 இன் 6 இயர்ஸ். 6 இயர்ஸில் இவ்வளோ சேவ் பண்ணுறாங்கங்கிறாங்க டோட்டலாக. அப்போ எஸ்6 தான் அவங்க கொடுத்துருக்குறது, அப்படி தானே? டோட்டலி சேவ்டு இவ்வளோ ருபீஸ் 6 இயர்ஸில். அப்போ எஸ்6ங்கிறது 7,875 அதுவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ எஸ்6ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எஸ்என் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணோம். எஸ்என்ங்கிறது இங்கே 6ங்கிறது என்னது? ஹாஃப் தான், 1/2 தான். அப்போ லெஸ் தேன் 1 தான். அப்போ 1 தான் இங்கே கிரேட்டர் இருக்குது. அப்போ எஸ்என்க்கு எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம்? எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இங்கே எஸ்6 தானே, ஏன்னா 6 டைம்ஸ் டோட்டல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்6 ஈக்குவல் டு ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால ஏ அப்படியே வரும். ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆருங்கிறது எவ்வளோ? 1/2 ஹோல் பவர் n பவர் 6 டிவைடட் பை 1 மைனஸ் 1/2ன்னு வரும். ஓகேவா? இப்போ எஸ்6க்கு அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க 7,875 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் 1/2 ஹோல் பவர் 6. இது எப்படி இருக்குது? 1 மைனஸ் 1/2 தானே, இது க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். இது மாதிரி நிறைய சம் பார்த்துட்டோம். 1 இன்ட்டு 2 மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2ன்னு வரும். ஓகேவா? அடுத்து 7,875 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் 1/2 ஹோல் பவர் 6ன்னு இருக்கா? அப்போ இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், அப்படி தானே? ஏ இன்ட்டு 1 மைனஸ் 1/2 ஹோல் பவர் 6, 1 6 டைம் ஸ்கொயர் பண்ணணும், 2 6 டைம்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். சாரி, 1 வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், 2 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். டிவைட் பை 2 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணல 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. அப்போ 1/64 டிவைடட் பை இங்கே 2 மைனஸ் 1/2 தானே, 2 மைனஸ் 1 என்ன வரும்? 1/2. இதில் டவுட் இருக்கா? இல்லை ஏன்னா நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அதான் இங்கே எழுதியிருக்கோம். கடைசி இந்த கிடச்சிருக்குது. ஓகேவா? இப்போ 7,875 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இங்கே என்ன இருக்குது நமக்கு? 1 மைனஸ் 1/64. இந்த கீழே டினாமினேட்டர் முதல் பண்ணோம்ல அதே மாதிரி இது க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். 1 into 64 64. இப்போ 64 மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 64ன்னு வரும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். 7,875 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 64 மைனஸ் 1 டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை 64 டிவைடட் பை 1/2ன்னு வரும். இப்போ 7,875 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 64 மைனஸ் 1 எவ்வளோ ஆகிடும்? 63. அப்போ 63
63 divided by 64 by 1/2 வரும். அடுத்து 7875 equal to a into 63 divided by 64. இந்த டிவிஷனாக இருக்கிற அந்த டிவிஷன் கீழே இருக்க அந்த ஃப்ராக்ஷனை மேலே நியூமரேட்டர் மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டோம். இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்கிட்டோம்னா இந்த கீழே இருக்க ஃப்ராக்ஷன் என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்கிட்டு 1/2ங்கிறது எப்படி எழுதலாம், 2/1ன்னு எழுதலாம். இப்போ இந்த 2வும் 64 கேன்சல் ஆகும். 1 2s are 2, 2 2 3 2s are 6, 2 2s are 4, 32ன்னு வரும். இப்போ 7875 equal to a into 63 divided by 32. இது மட்டும்தான் வரும். ஏ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவிஷனாக இருக்கிறது இங்கிட்ட தான் என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இங்கிட்ட இருக்க இந்த மல்டிப்ளிகேஷன் இங்கிட்ட வரையில டிவிஷன் ஆகிடும். அப்போ 32/63ன்னு இந்த சைடு வரும். ஓகேவா? இப்போ 7875 இன்ட்டு அந்த டிவிஷனாக இருக்க 32 இங்கே வந்துருச்சு, பை மல்டிப்ளிகேஷனாக இருக்க அந்த 63 டிவிஷன் இங்கே ஆயிடுச்சு. 63 ஈக்குவல் டு ஏ. அப்போ 3 டேபிளை கேன்சல் பண்ணுறோம். 3 2s are 6, 1 3s are 3. இது 3 டேபிள், 3 2s are 6, 7 கேரியர் ஒன்று வரும். அப்போ 18 6 3s are 18, 2 3s are 6, 7 இங்கே கேரியர் வரும் 15, 5 3s are 15. அடுத்து 3 டேபிள் பின்னியும் 7 3s are 21, பின்னியும் 3 டேபிளில் 8 3s are 24, 2 கேரியர் வருமா 22, 7 3s are 21, 1 கேரியர் வரும் 15, 5 3s are 15, பின்ன 875 வந்துருச்சா. 7 டேபிளில் 1 7s are 7, 1 7s are 7, கேரியர் வரும் 17, 7 2s are 14, 15 16 17 3 35, 7 5s are 35. அப்போ என்ன ஆயிடுச்சு, 125 கிடச்சிருச்சு. 125 into 32. அப்போ ஏ ஈக்குவல் டு 125 into 32 எவ்வளோ, 4000. அப்போ அவர் ஃபஸ்ட் மந்தில் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருந்தாரு, 4000 rupees சேவ் பண்ணியிருக்காரு. இப்போ therefore a person saved rupees 4000 in the first year. ஓகே தானே? ஃபஸ்ட்